விஜய் தாவக தலைவர் இந்த எலெக்ஷன் எங்க நிற்பார்? அவர் தலையில உண்மையாக ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கும். ஆனா இப்ப இருக்க குழப்பம் ஜனநாயகம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு. ஏதோ அவர் இப்ப கொடுத்த அந்த ஹைப்ல என்ன பண்றது, எந்த குப்பையா இருந்தாலும் மக்கள் போய் பாத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில அவர் நிக்கிற வாய்ப்புகள் கம்மி தான். அவர் வேற எங்கேயாவது நிப்பாரு, இல்லாட்டி 2 தொகுதியில நிப்பாரு. சென்னையில நின்னாரு வச்சுக்கோங்க, இங்க கொஞ்சம் படிச்சவங்க ஜாஸ்தி, அவர் மேல இருக்க ரசிகர் மன்றம் மேலாப்ல பார்த்துட்டு ஓடி போனாலும் போயிடுவாங்க. இங்க இருந்தா அவர் ஒரு 8% ஓட்டு வாங்கி ஒரு அமைதியா இருப்பாரு. அதே இது சென்னையை விட்டு வேற எங்கேயாவது போயிடணும்னு வச்சுக்கோங்க, படிக்காத கும்பல் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து பக்கம் ஓட்டு போடுவாங்க. சினிமா ரசிகர்கள் இருக்கிற அந்த மாதிரி தொகுதியில பார்த்து நின்னாருன்னா கட்டாயம் ஜெயிப்பார். இவருடைய எம்ஜிஆர் வெளியில தான் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஜெயலலிதா அம்மாவும் ஒரு தடவை தான் ஆட்சி நடக்காங்க. ஸோ இந்த சினிமா ரசிகர்கள் சென்னையில அவ்வளவு பேர் ஜெயிப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். வேற யாரும் அப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு தைரியமா சொல்லுங்க. விஜய்க்கு நம்ம ஒரு லெட்டர் வேணா எழுதுவோம், சார் நீங்க இந்த தொகுதியில் நிக்கலாம் அப்படின்ட்டு. அவர் ஏத்துக்க அவரோட பிரச்சனை. சென்னையில நிக்கிற வாய்ப்புகள் மிக கம்மி. உதயநிதி ட்ரிப்ளிகே நின்னாரு, ஆனா எய்தாப்ல இருக்கவங்க எல்லாரும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஈவன் பாரதிய ஜனதா கட்சி குஷ்பு நிகழ்வாதி அவங்களுக்கும் அங்க நிக்காம அவருக்கு 1000 வழக்கில் போட்டு விட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. அந்த மாதிரி விஜய் என்ன சூழ்ச்சி நடக்குமா? ஒன்னும் நடக்க வாய்ப்பு இருக்காது. யாரா இருந்தாலும் ஏத்து நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவர் சென்னையை விட்டு வெளியில எங்க நின்னாலும் அவருக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.